பணம் நம்ம எல்லாரோட வாழ்க்கையிலயும் மிகவும் அவசியமான மற்றும் தேவையான ஒரு விஷயம். ஒரு சில பேர் மாதம் நிறைய சம்பாதிப்பாங்க. ஆனா அந்த மாத கடைசியில சம்பாதிச்ச பணம் எல்லாம் எப்படி செலவழிஞ்சதுன்னே தெரியாது. அவங்களால அவங்களோட அன்றாட செலவு கூட செய்ய முடியாத நிலைமையில இருப்பாங்க. எப்படா இந்த மாசம் முடியும், எப்போ அடுத்த மாசம் சேலரி வரும்னு கேலண்டரை பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. ஏன் நம்மள பல பேர் கூட இப்படிதான் இருப்போம். அதே ஒரு சில பேர் இருப்பாங்க, ஒரு சின்ன லெவல்ல பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க. நாட்கள் போக போக ஒரு 5-6 வருஷத்துல ஒரு அசூர வளர்ச்சி அடைஞ்சிருப்பாங்க. எனக்கு தெரிஞ்ச பல பேர் அந்த மாதிரி தான் இருக்காங்க. நீங்க என்னைக்காவது யோசிச்சு பாத்திருக்கீங்களா, எப்படி அவங்களால மட்டும் இந்த பணத்தை மேனேஜ் பண்ண முடியுது, நம்மளால ஏன் முடியலன்னு? இதுக்கான பதில் என்னன்னா, அவங்க ஒரு சில விஷயங்களை செய்யறாங்க, நம்ம அதை செய்யறது இல்ல. அவங்க அப்படி என்னதாமா செய்யறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, அததான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். வெல்கம் டு மோட்டோ டாக்ஸ் தமிழ். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் ஹாப்பி அண்ட் சேஃபா இருப்பீங்கன்னு நம்புறேன். ஓகே, இப்போ நம்ம டாபிக் உள்ள போகலாமா? சரி, அவங்க என்ன செய்யறாங்க அப்படின்றத நாம ஒரு 5 ரூல்ஸா பார்க்கலாம். ரூல் நம்பர் 1, focus on making money than saving money. நம்ம ஜெனரலா என்ன நினைப்போம், நம்ம பணத்தை நிறைய சேவ் பண்ணி வச்சா நம்ம கிட்ட நிறைய பணம் இருக்கும் அப்படின்னு நினைப்போம். அது உண்மைதான், ஆனா அது முற்றிலும் உண்மை கிடையாது. சோ நீங்க என்ன பண்ணணும்னா, நம்ம பணத்தை நிறைய சேமிக்கணும்ன்றதை விட அதிகமா சம்பாதிக்கணும் அப்படின்ற விஷயத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். அதுக்குன்னு நான் பணத்தை சேமிக்கவே வேணான்னு சொல்லல. உங்களோட எக்ஸ்பென்சஸ் அண்ட் நீட்ஸ் போக மிச்சம் இருக்க பணத்தை, அது பெரிய தொகையோ இல்ல சின்ன தொகையோ எவ்வளவா இருந்தாலும் சேமிச்சு பழகுங்க. பிகாஸ் எதிர்பார்க்காத சிச்சுவேஷன்ஸ்ல அந்த பணம் பெரிய அளவுல நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். சரி, இப்ப நான் எப்படி அதிகமா பணம் சம்பாதிக்கிறது அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதுதான் ரூல் நம்பர் 2. டோன்ட் சேஸ் மணி, அட்ராக்ட் மணி. பணத்துக்கு பின்னாடி நீங்க ஓடாதீங்க, பணத்தை உங்களை நோக்கி ஈர்த்து கொள்ளுங்க. அப்படின்னா என்னன்னா, பணம் உங்களை நோக்கி வர அளவுக்கு உங்களோட தகுதிய உயர்த்து கொள்ள வேண்டும்ன்றதான் அதோட அர்த்தம். சிம்பிளா சொல்லணும்னா, ஒரு காஃபி குடிக்கணும்னா நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம வீட்டு பக்கத்துல இருக்கிற ஏதாவது ஒரு டீ கடையில போய் குடிப்போம். அதுவே சாக்லேட் கிரீம் ஃப்ராப்புச்சினோ சாப்பிடணும்னா என்ன பண்ணுவோம், எறா வண்டிய நம்ம ஊர்ல எங்க அந்த ஸ்டார்பக்ஸ் இருக்குதுன்னு தேடி கண்டுபிடிச்சு போறோம் இல்லையா? அதுதான் அவங்க ஒரு பிராண்ட் நேம கிரியேட் பண்ணி வச்சிருப்பாங்க. அது அவங்களுக்கு தானா வளர்ச்சி அடைஞ்சு கொடுக்கும். அதே மாதிரி நீங்க உங்களுக்கான பிராண்ட உருவாக்கணும். அதுக்குன்னு உங்களை நான் நீங்களும் பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணுங்கன்னு சொல்ல வரல. உங்களோட தனித்திறன், உங்களோட யூனிக்னஸை வச்சு பர்சனல் பிராண்ட் கிரியேட் பண்ணி வச்சுக்கணும். உங்களோட மதிப்பையும் உங்களோட தகுதிகளையும் உயர்த்தணும். அப்படி செஞ்சா நம்ம பணத்துக்கு பின்னாடி ஓட வேண்டியது இல்ல, பணம் உங்களை நோக்கி ஈர்த்து கொள்ளும். சரி, அதை எப்படி பண்றது? அதுதான் ரூல் நம்பர் 3. The more you learn, the more you earn. ஜெனரலா நம்ம ஒரு டிகிரி முடிச்சுட்டு ஒரு நல்ல கம்பெனில ஒர்க் பண்ணிட்டு அதுல வர சேலரிய மட்டும் வச்சு நம்ம லைஃப் எல்லாம் போக கூடாது. ஏதாச்சும் ஒரு அடிஷனல் ஏர்னபிள் ஸ்கில்ல நம்ம லேர்ன் பண்ணிக்கணும். அப்புறம் நம்ம அந்த லேர்ன் பண்ண ஸ்கில்ல வச்சு ஏர்ன் பண்ண ஸ்டார்ட் பண்ணணும். அட எங்க, என்னோட ஆபீஸ்ல இருந்து வரவே 6 மணி மேல ஆகுது. அப்புறம் எங்க போய் எந்த இடத்துல இதெல்லாம் லேர்ன் பண்றது, லேர்ன் பண்ணி ஏர்ன் பண்ணி இதெல்லாம் நடக்கிற காரியமா அப்படின்னு நீங்க சொல்லலாம். நீங்க இதுக்காக எங்கேயும் போக தேவையில்ல. இப்ப பாத்துட்டு இருக்கீங்களே, இது மூலமாவே நீங்க லேர்ன் பண்ணிக்கலாம். ஆமா, நான் யூடியூப் தான் சொல்றேன். யூடியூப் ரொம்பவே யூஸ்ஃபுல்லான பிளாட்ஃபார்ம் நம்ம லேர்ன் பண்றதுக்கு. பட் நம்மள பல பேர் யூடியூப ஜஸ்ட் என்டர்டைன்மெண்ட் பர்பஸ்க்காக மட்டும் தான் யூஸ் பண்றோம். அது தப்பு இல்ல, ஆனா லேர்னிங்க்கும் யூடியூப யூஸ் பண்ணுங்க. சரி, எப்படி யூடியூப்ல லேர்ன் பண்றது? ரொம்ப சிம்பிள். ஜஸ்ட் how to earn money by skills in Tamil அப்படின்னு சர்ச் பண்ணுங்க. எல்லா வீடியோஸும் பொறுமையா பாருங்க. அப்புறம் உங்களுக்கு என்ன ஸ்கில்ல இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அந்த ஸ்கில்ல லேர்ன் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க. அப்புறம் லேர்னிங் ப்ராசஸ் நடுவுலயே உங்களுக்கே நிறைய ஐடியாஸ் கிடைக்கும். அப்புறம் ஒரு அளவுக்கு அந்த ஸ்கில்ல நல்லா லேர்ன் பண்ண அப்புறம் எப்படி ஆன்லைன் ஒரு ஆஃப்லைன்ல அந்த ஸ்கில்ல வச்சு ஏர்ன் பண்றதுன்னு பாருங்க. நீங்க ஹார்ட் ஒர்க் அண்ட் கன்சிஸ்டன்சியோட லேர்ன் பண்ணி பாருங்க. within 6 to 12 monthsல அதோட ரிசல்ட்ஸை நீங்க கண்டிப்பா பாப்பீங்க. அடுத்து ரூல் நம்பர் 4, track your money. நிறைய பேர் செய்யற தவறு இதுதான். அவங்களோட பணத்தை கணக்கே வச்சுக்க மாட்டாங்க.
நீங்க எந்த ஒரு பிசினஸ் ஒரு கம்பெனி எடுத்து பார்த்தாலும் கணக்கு வழக்குகள் இல்லாம எந்த ஒரு கம்பெனியும் ரன் பண்ணி நீங்க பார்க்கவே முடியாது. கணக்கு வழக்குகள் நமக்கு நிறைய பாடங்களை கற்றுக் கொடுக்கும். நீங்க உங்க வாழ்க்கையில அதிகமா சம்பாதிக்க நினைச்சீங்கன்னா நீங்க பண்ண வேண்டிய விஷயமே இதுதான். நீங்க உங்களோட வரவு செலவுகளை கணக்கு வைக்க ஆரம்பிங்க. அப்பதான் உங்களுக்கே தெரியும் என்ன வீண் செலவுகளை செய்யறோம் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு மணி கான்சியஸ்னஸே வரும். கடைசியா ரூல் நம்பர் 5, ஸ்டே poor until you really get rich. நம்மளோட வருமானம் அதிகரிக்க அதிகரிக்க நம்மளோட வசதி வாய்ப்புகளை அதிகரிக்க நமக்குள்ள ஒரு தூண்டுதல் உருவாக ஆரம்பிக்கும். இது ஒரு அளவு வரைக்கும் நல்லதுதான். ஆனா அந்த அளவை மீறும் போது நிறைய பேர் தங்களை பணக்காரர்களா காமிச்சுக்க நிறைய தேவையில்லாத செலவுகளை பண்ண ஆரம்பிப்பாங்க. அது தப்பு. நம்மளோட நோக்கம் என்னவா இருக்கணும்னா நம்ம பணக்காரர் மாதிரி காமிச்சுக்க கூடாது, உண்மையாகவே நிறைய பணத்தை சம்பாதிக்கிறவங்களா மாறணும் அப்படின்றதுதான். சோ இதுதான் பணத்தோட 5 ரூல்ஸ். இதுல எந்த ரூல் உங்களுக்கு ரொம்பவே உபயோகமா இருந்ததுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்து இன்னொரு புது வீடியோல உங்களை சந்திக்கிறேன். பாய்.